இந்த ஸ்டேட்மெண்டில் எங்கேயாவது இந்த நாட்டை உடைக்கும்படி, இந்த நாட்டில் கலவரத்தை தூண்டும்படி உங்களுக்கு தெரிந்ததா? அதே நேரத்தில் பிஜேபி சார்ந்த நபர்கள், அனுராக் தாக்கூர் போன்ற நபர்கள், கபில் மிஸ்ரா போன்ற நபர்கள், தேஷ் கே கத்தாரோ கோ கோலி மாரோ சாலோ கோ, இந்த நாட்டின் எதிரிகளை சுட்டு கொன்று விடுங்கள். யார் எதிரிகள்? இஸ்லாமியர்களை பார்த்து அவர்கள் கூறியதற்கு அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? ஒரு நபர் யூனியன் மினிஸ்டர், இன்னொரு நபர் டெல்லியில் இருக்கக்கூடிய லா மினிஸ்டர். இது போன்ற ஏராளமான நபர்கள். ஆனால் இந்த இளைஞர்களுக்கு எந்த பெயில் கிடைத்திருக்க வேண்டுமோ அந்த பெயில் எதற்காக கிடைக்கவில்லை? அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றம் என்ன? அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் எப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நசுக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது? அவர்களுடைய குற்றம் என்ன? தன்னுடைய அதிகாரத்தை கேட்டு இந்த நாட்டு அரசாங்கத்தை ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். நோ ட்ரையல் ஃபார் 5 years, நோ ஆர்குமெண்ட், நோ கன்விக்ஷன், yet there is no bail. சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா இந்த நபர்களுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது என்று வாதாடும் போது அவர் எடுத்து வைத்த வாதம் என்ன? ஒரு நபர் எத்தனையோ நாட்கள் வரை சிறையில் இருந்த காரணத்தால் மட்டுமே அவருக்கு பெயில் கொடுக்க கூடாதா?